Vijay has made treatment in private hospitals free if the patient dies. Vijay has said all rape accused will be hanged. You may have seen some of these claims on social media doing the rounds because it's viral, it's all over the place. But let me begin first off by telling you, none of this is true. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஈபி பில் பாத்தீங்கன்னா எனக்கு 5800 ரூபாய் வந்திருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி 5800 ரூபாய் வந்ததே கிடையாது. 1200 ரூபாய் 1300 ரூபாய் அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில தான் போகும். 5850 ரூபாய் வந்துருது கரண்ட் பில். எங்களுக்கு நார்மலா வர்றது 11,130 ரூபாய் தான் வரணும். Why, Dada, why? This is business. This is my sweat. I know, but I did business. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நார்மலா தாவேகா பண்ணக்கூடிய சில தப்புகளை நாம வந்து சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இவனுங்க பண்ணக்கூடிய, குறிப்பா இவனுங்க சொல்லக்கூடிய பொய்களை நேஷனல் மீடியா வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பொட்டு போலன்னு பொழந்துகிட்டு இருக்கானுங்க. நேஷனல் மீடியா வரைக்கும் போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க இந்த தாவேகாக்காரங்க. என்ன மாதிரியான வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல எந்தெந்த மாதிரி பொய்ய புழுவி தள்ளியிருக்காங்கன்னு உண்மையிலே அதை போய் பார்த்தாதான் நமக்கே புரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு பொய் சொல்லி வச்சிருக்கீங்களான்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சிருக்காங்க. அது நம்ம யோசிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள நார்மலா பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து பயங்கரமான செல்வாக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நார்த்ல உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகப்படுத்துறதுக்கான தேவை எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கும் போது ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணுச்சு. அது என்னன்றதை பார்க்க போறோம். அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தாவேகால அதாவது அரசு வழக்கறிஞர்களா தேர்ந்தெடுக்கிறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அது குறிப்பா தாவேகால இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஞானசௌந்தரி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. சோ அவங்கள இப்ப அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே நீக்கிட்டானுங்க. சோ அது என்னன்றதை பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இப்ப சீமானண்ணே நேத்திக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க பார்த்திருப்பீங்க. சீமானண்ணே ஒரு கல்லூரிக்கு போய் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு பாரதி ராஜா அவர்களுடைய இறப்புல ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துச்சு. ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீ வந்து போகணும், கண்டிப்பா இடைத்தேர்தலையாச்சும் ஜெயிச்சு நீ உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி சீமானண்ணே சொல்லியிருந்ததா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. நாம அதை பத்தி எடுத்து பேசணும். நம்ம அண்ணே உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம எல்லாமே பேசியிருந்தோம். எந்த இடத்துலயுமே திமுகவோட சப்போர்ட்டாவும் அதிமுகவோட சப்போர்ட்டாவும் சீமானண்ணே பொது வேட்பாளரா உள்ள போகணும்னு சொல்லி எந்த இடத்துலயுமே யாருமே எனக்கு தெரிஞ்சு சொல்லி நான் பார்க்கவே இல்லை, நாமளும் சொன்னதும் கிடையாது. ஆனா இப்ப இவனுக்கு எந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, குறிப்பா இங்க இருக்கிற மீடியாவா இருக்கட்டும், இன்னும் நிறைய இன்ஃபுளுசர்னு சொல்லி திரிவானுங்களே, அவனுங்களாம் இத ஒரு விஷயமா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பத்தியுமே அவனுங்களையும் போட்டு பொழப்போம், அதை பத்தியும் பேச போறோம். அடுத்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுச்சுங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து இப்ப விஜய் அவர்கள் வந்து முதல்வர் பதவியை வந்து எடுத்தாரு. அப்போ 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒன்னு அறிவிச்சாரு. அந்த இதுல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் அவர் சொன்னது என்னன்னா 200 யூனிட் வந்து ஒவ்வொரு மாசமும் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஆனா முதலமைச்சர் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஆப் வச்சு விட்டாரு. அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப இன்னும் பெரிய ஆப்பை வச்சு விட்டுருக்காரு. அது என்னன்றதையும் பார்க்க போறோம். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். அதாவது இங்க தமிழ்நாட்டுல அடி வாங்குறது பத்தாதுன்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியால போய் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க தாவேகாக்காரங்க. நீங்க கேட்கலாம், என்னடா அது அங்க இருக்கிறவங்க பேசுனதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லி. அப்போ நீங்க அப்படி பண்ணல அப்படின்னா அதை மறுக்க வேண்டியது யாரோட கடமை? உங்களோட கடமை. அப்போ நீங்க மறுக்காததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சரி அப்படியாச்சும் ஒரு விஷயம் போகட்டுமே, எங்களுக்கு நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இப்போ நேஷனல் மீடியால ஒரு விஷயம், அதாவது இந்தியா டுடேல வந்து எடுத்து பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவனுங்க எந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது அங்க இருக்கிற எப்படி நார்த் சைட்ல இருக்கக்கூடிய வடநாட்டுல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்னு சொல்லக்கூடிய நிறைய சோசியல் மீடியால சுத்தி இருப்பானுங்க. அவனுங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து தளபதி விஜய் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அவங்க வந்து தளபதி விஜய் தான் சொல்லுவாங்க, விஜய் எல்லாம் சொல்ல மாட்டானுங்க. தளபதி விஜய் எந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இறந்தவங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு சிகிச்சைக்காகவும் எதுக்காகவும் போயிருக்காங்க, பட் அது இதாகாம இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான முழு செலவையும்
தாவேக்கா இருக்குது, குறிப்பா விஜய் அவர்கள் வந்து இது பண்றாரு, எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரேப் கேஸ், அதாவது கற்பழிப்புக்கு எதிரா விஜய் அவர்கள் பயங்கரமான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. குறிப்பா யார் கற்பழிச்சாங்களோ அவங்கள வந்து தூக்குகளை போட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இவனுங்க அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நாமளே யோசிச்சோம், என்னடா அது, என்னடா புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடக்கவே இல்லையே எங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். Vijay has made treatment in private hospitals free if the patient dies. Vijay has said all rape accused will be hanged. You may have seen some of these claims on social media doing the rounds because it's viral, it's all over the place. विजय थालापति का फैसला सुनकर सारा तमिलनाडु सदमे में है, सीधे एनकाउंटर किया जाएगा। तमिलनाडु के सीएम विजय थालापति का फैसला सुनकर अब सारा तमिलनाडु सदमे में है, तो रैपिस्ट को उम्र कैद नहीं सीधा एनकाउंटर किया जाएगा। विजय थालापति का यह दर्दनाक फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। क्या कर दिया विजय थालापति ने? सीएम विजय थालापति ने प्राइवेट हॉस्पिटल वालों का धंधा ही बंद कर दिया। सीएम विजय थालापति ने प्राइवेट हॉस्पिटल वालों का धंधा ही बंद कर दिया। विजय थालापति ने तो प्राइवेट हॉस्पिटल वालों का धंधा ही चौपट कर दिया। But let me begin first off by telling you, none of this is true. எதுக்காக இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு நான் கேட்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரை பாத்தீங்க அப்படின்னா விஜய் பயங்கரமா பண்றாரு போல இருக்கே, அவர் பிஎம் ஆறது கூட வாய்ப்பு இருக்காம்ல, அந்த லெவலுக்கு பயங்கரமா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. நான் கேட்டேன், ஏண்டா சிஎம் பதவியே அவருக்கு ஒன்றும் புரியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து, அதாவது எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாம பிஎம் லெவலுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, எங்க இடத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னு கேட்டா சோசியல் மீடியால நாங்க பாக்குறோமே, ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் வந்து அவ்வளவு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜய் அப்படி பண்ணிட்டாரு, விஜய் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி இவனுங்க மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணமும் சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இது வச்சுதான். இவனுங்க நார்த்லயும் அந்த ஒரு வேலையை தான் காட்டுறானுங்க போல இருக்கு, குறிப்பா பிஎம் ஆகிறதுக்கா. எனக்கு ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகம் வருது, அவர் ஜோசியர்னு ஒருத்தர் சொன்னார்ல, அதாவது இப்ப வந்து அவர் சிஎம் 29 பிஎம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உலக தலைவர்களோட பேசுற லெவலுக்கு போவாருன்னு. எனக்கு என்னமோ அதை அப்படியே நிறைவேற்றிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரிதான் தோணுது. சோ இது ஜோக்ஸ் தான். இப்ப இந்தியா டுடேல அதை எடுத்து பேசி இருக்காங்க, இந்த மாதிரி பொய் ப்ரொபகண்டாவை இவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃபால்ஸ் ஃபேக் நியூஸை இவங்க பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. குறிப்பா இங்க இருக்கிற, அதாவது அங்க இருக்கிற இன்ஃபுளுசரை வச்சு இதெல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும், இப்ப நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு யூடியூபர் பேசுற ஒரு மாதிரி இருக்கும், இப்ப சாட்டையனை பேசுற ஒரு மாதிரி இருக்கும், இடும்பாவன கார்த்திகன் பேசுற ஒரு மாதிரி இருக்கும், சீமான், இந்த மாதிரி எல்லாரும் பேசுறது அவங்களோட துணி வந்து ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒரே விஷயம் தான், பட் அவங்க பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இவனுக்கு எந்த மாதிரி நெரேட்டிவ் எப்படி கொண்டு போறானுங்கன்னா, ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம வரிசையில, எப்படி திருக்குறள் சொன்னா எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி திருக்குறள் ஒரே மாதிரி சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவனுங்க ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு ஒரே வரி, ஒரே லைனு, ஒரே பொய், இந்த மாதிரி ஒரே மாதிரி பேசிக்கும் போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா அது, எல்லாருக்கும் ஒரே பேப்பர் அடிச்சு கொடுத்துட்டான், எல்லாத்தையும் இதை அப்படியே பேசுங்க, இது அப்படியே பேசுங்க, இது அப்படியே பேசுங்கன்னு சொல்லி இதை நேஷனல் மீடியா, அது இந்தியா டுடே போட்டு பொளந்து விட்டாங்க. Interestingly enough, there's a bunch of Hindi influencers peddling all of this. Same script, same text, same lie. These influencer videos on social media are going viral and they all have dramatic thumbnails like Talapati Vijay ka bada naya faisla. But how is it that they all have the exact same script where they make Chief Minister Vijay out to be a durandar of sorts? Is it a coordinated campaign or just one following another? Nobody really knows. But what's clear is that these Hindu influencers are also cashing in on the Vijay craze, on the fandom on social media, almost as if they discovered a new market. But the concern here is the series of fake news. Like I showed you a couple of examples. All of that. அந்த அம்மா கேக்குற கேள்விக்கு சத்தியமா சொல்றேன், செருப்ப கழட்டி அடிக்காத குறையாத அந்த அம்மா வந்து கேட்டு விட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது ஒரு பக்கமா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இது ஒரு பக்கமா இன்னொரு விஷயம், ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் இருக்குங்க. ஜந்தர் மந்தர் என்ன அப்படின்னா இங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு இடம், அது போராடுறதுக்குன்னே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டா, இப்ப போராடுறதுக்குன்னு ஒரு இடம் தனியா இருக்கும், அங்க போய் நீங்க யார் வேணா போய் போராடிக்கலாம். அது மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கண்டுக்க கூட மாட்டாங்கன்னு வைங்க. அதுக்கான ஸ்பெசிபிக்கா எடுத்து வச்சிருக்கிற ஒரு இடம். இப்ப நம்ம தமிழ்நாட்டோட விவசாயிகள்லாம் டெல்லியில போய் போராட்டம் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, சேம் அதே ஏரியா தான், அந்த ஒரு தெரு தான். அந்த ஒரு தெருவில், அது பேர் ஜந்தர் மந்தர்னு சொல்லுவாங்க, அந்த தெருவில் தான் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள்லாம் வந்து பயங்கரமான போராட்டம், எலியை சாப்பிட்றது, மலத்தை சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. பட் அந்த நாள் இந்த அரசாங்கம் கண்டுக்க கூட கிடையாது. ஆனா அதே இடத்துலதான் இப்ப சோனம் வாங்சு அப்படின்ற ஒருத்தர் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, உண்ணாவிரதம் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு
விஜய் அவர்கள் டைரக்டா போய் ஆதரவு தெரிவிச்சதாகவும் வேற லெவல் சிஎம் பயங்கரமா பண்ணிட்டாரு, தளபதி விஜய் வேற லெவல் அப்படின்னு சொல்லி இவனுங்க அதோ ஒரு விஷயமா எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பட் நாம யோசிச்சோம், அவரு டெல்லிக்கு எங்கடா போனாரு, அதுவும் குறிப்பா இந்த விஷயத்துக்கு அவர் எப்ப போனாரு அப்படின்ற மாதிரி நாம யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப பெரம்பூர்ல ஒரு வாட்டி விசிட் அடிச்சாரு பாத்தீங்களா, பெரம்பூர்லாம் போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போய் பார்த்தார்ல, அந்த கிளிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் டெல்லியில போய் சோனம் வாங்சுவை பார்த்து, அதுவும் நீட்டுக்கு எதிராக அவர் போராடுறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இவர் ஆதரவு வந்து விஜய் தெரிவிச்சாராமா. அத நார்த் மீடியா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு நார்த்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் சோசியல் மீடியா ஃபுல்லு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. Chief Minister Vijay visits Jantar Mantar and offers support to Sonam Wangchuk. You may have seen this headline repeatedly along with the video. I'll first begin by telling you it's 100% false. The video you're seeing that's being shared all over social media, all over Instagram, claiming it's a video of Vijay at Jantar Mantar, is actually from Perambur in Chennai, when Chief Minister Vijay visited his constituency from a few days ago. That video is now being shared on Instagram again by Hindi influencers claiming Chief Minister Vijay has met with Sonam Wangchuk at Jantar Mantar. And remember, this video has garnered over 3 million views, which is why... பரப்புங்கடா, அதுக்குன்னு இப்படியா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்டா சவுத்துல தான் போட்டு இந்த அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க, பட் நார்த்லயுமா? எனக்கு இந்த இதுல என்ன தெரியுமா ஒரு கான்ட்ராடிக்டா இருக்கு, இப்படி பேசுறவனுங்களை எதுக்காக நம்ம நியூஸ் மீடியா எதையுமே இதை பத்தி வந்து பேசவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நெரட்டிவ் செட் ஆகிட்டு இருக்கு, விஜய்க்கு இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எதுக்காக நம்ம நியூஸ் மீடியா பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இப்ப வரைக்குமே புரிய மாட்டேங்குது. உங்களைத்தான் அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. விஜய் அவர்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேச போனார் அப்படின்னா மீடியாக்காரங்கள உள்ளே விடுறது இல்ல. மீடியாக்காரங்க அவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இல்லங்க நீங்க அளவுடே கிடையாதுன்னு சொல்லி அவனுங்களுக்கு தனியா ஒரு இடத்த கொடுத்து அங்க உட்கார வச்சிடறாங்க. ஏங்க தனியா வந்து உட்கார்றதுக்கு நாங்க எதுக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க சரிங்க தப்பான நியூஸ் நீங்க போட போறது கிடையாது, அங்க இந்த மாதிரி தப்பான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த நியூஸ அதை போட மாட்டேங்கிறானுங்க. ஆனா விஜய் வந்து அவர் கையாலே அந்த அரிசி எடுத்து ஒரு பருக்க கூட சிந்தாம கீழே கொட்டினாரு. விஜய் பாத்தீங்க அப்படின்னா முதல்வன் படத்துல வர மாதிரி அர்ஜுன் மாதிரி அங்க இருந்து இறங்கி நடந்து வந்தார். விஜய் பாத்தீங்க அப்படின்னா அவர் கொடைய அவரே பிடிச்சு வந்தார், மலையில கூட கொடைய பிடிச்சிட்டு வந்தார். டேய் என்னடா நீங்க நெரட்டிவ் செட் பண்றீங்க, எதை தாண்டா கொண்டு வர பாக்குறீங்கன்னு சொல்லி இப்போ வரைக்குமே நமக்கு புரியல. ஆனா இவனுங்க ஒண்ணு இது பண்ணிட்டானுங்க, பிஎம் ஆக்கணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களா? நான் நினைக்கிறேன் அதையும் பண்ணி விட்டுருங்க, அதையும் பண்ணி விடுங்க. ஏன்னா சொல்ல முடியாது எங்க என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, அதையும் பண்ணி விடுங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சரி, அதுக்காக நான் வந்து விஜய் வந்து தப்புன்னு சொல்லல, ஆனா விஜய் மேல இந்த மாதிரி தப்பான ஒரு நெரட்டிவை இவனுங்க செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி வந்து செட் பண்ணும்போது இந்த மீடியா வந்து இப்ப வந்து தோல் உரிச்சு காட்டிருச்சு, இந்த மாதிரி இவனுங்க தப்பானதை வந்து செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது விஜய் அவர்களுக்கு தான் செட் பேக்கா போகும், அவருக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா பின்னடைவாகும். அடுத்து தாவேக்கால இந்த மாதிரி அரசு வழக்கறிஞர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு வழக்கறிஞரா சேர்றதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஞானசுந்தரி அப்படின்ற ஒருத்தவங்க தான் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. இந்த விஷயத்த கொடுத்ததுக்கு அவரை அந்த அம்மாவை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டானுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. விஜய் அவர்கள் தான் சொன்னாரு, இந்த மாதிரி யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, எங்க விஜய் அண்ணா இது பண்ணாருன்னு சொல்லுங்க, எங்க விஜய் அண்ணா ஆச்சு நாங்க வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கன்னு. ஏன் கேட்டதே உங்க ஆளுங்கன்னா கேட்டது உங்க ஆளுங்க, அத சொன்னதும் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஆளுங்களை இருக்கக்கூடிய ஒரு அம்மா தான். அதை யார்கிட்ட சொன்னாங்க? உங்ககிட்ட தான் சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னதுக்கு அந்த அம்மா உங்க கட்சியில இருந்தே நீக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா மண்டை குழம்பிருச்சு. வாங்கினது இவனுங்க, கொடுத்தது இவங்க, அத தப்புன்னு சொன்னது இவங்க, யார்கிட்ட சொன்னாங்க? இவங்க கிட்டே சொன்னாங்க. அவங்களே பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இப்ப அந்த அம்மா போராடிக்கிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்கெல்லாம் ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருப்பார்ல, கொஞ்சம் குண்டா ஒரு மாதிரி, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. யாரனா நம்ம சீமானந்தனை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் தேசியத்தை வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமானவர்கள் எப்படி திமுக என்ற அதிமுகவோட ஆதரவோட பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரத்துல நிக்க போறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் விஷயத்தை பேசியிருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க வந்து ரிவ்யூ பண்றவர் தான், எப்படி ரிவ்யூ படத்தை ரிவ்யூ பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்த நியூஸ் சரியா தப்பான்றத ரிவ்யூ பண்றதை விட உங்களுக்கு என்னங்க வேலை? ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, சப்போஸ் இது அவர் சொன்னாரா சொல்லலையான்றது தெரியல, பட் அவர் சொன்னாருன்றத ஒரு நியூஸ்ல வந்து எடுத்து போட்டிருக்காங்க. பட் இதை வந்து நமக்கு வந்து பேசி ஆகணும். ஏன்னா
சீமான் அண்ணே இப்ப வந்து நிக்கிறாருன்னு சொன்னாரா? அந்த மாதிரி ஒரு பேர் இது வந்து நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லி சீமான் அண்ணே நேத்துக்கான அந்த கல்லூரி அந்த இதுல வந்து சொல்லியிருந்தாரு. அத இவனுங்க எந்த மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நிறைய நியூஸ் மீடியாலாம் சீமான் அண்ணன் மேல பயங்கரமா இது பண்ணி, அதாவது திமுகவும் அதிமுகவும் பொது வேட்பாளரா பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் வந்து நிறுத்த போறாங்க, அதுவும் அம்பாசமுத்திரத்துல நிப்பாட்ட போறாங்கன்ற மாதிரிலாம் விஷயம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்ப அதே மாதிரி சீமான் வந்து நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூச்சகமா சொன்னதை வச்சுக்கிட்டு, ஆமா திமுக அதிமுக பொது வேட்பாளரா இவர் நிக்க போறாரு, இதெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு நீங்க நான் என்ன கேட்கிறேன், 15-16 வருஷமா சீமானனே தமிழ் தேசியத்துக்காக உசுரை கொடுத்து போராட்டாரு, மக்களோட எல்லா போராட்டத்திலும் நின்னாரு, மக்களுக்கு எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டாரு, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான தப்புகளுக்கும் கேள்வி கேட்டாரு, போராட்டம் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அது மட்டும் கிடையாது, தேர்தல் டைம் பீரியட்ல மக்களுக்கு வந்து நான் என்னென்ன மாதிரி பண்ண போறேன், நிலத்தை எப்படி பாதுகாக்கணும், நீர் எப்படி பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கணும், கல்வி தரத்தை எப்படி உயர்த்தணும், மருத்துவ தரத்தை எப்படி உயர்த்தணும்னு சொல்லி எல்லாத்தையும் எல்இடி ஸ்கிரீனை போட்டு மனுஷன் சொல்லியும் தோக்கடிச்சிட்டீங்க. இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து நான் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி அன்னை எப்பயுமே தமிழ் தேசியம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இவனுங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளவு பண்ணி நீங்க தோக்கடிச்சீங்களே. 16 வருஷமா சீமான் அண்ணே அந்த விஷயத்துலதான் இருக்காரு. சீமான் அண்ணே 15 வருஷமா அந்த இதுல தான் இருக்காரு. அவரையே தூக்கி அடிச்சுட்டு இப்ப அவர் சொல்லாத விஷயத்த, இப்படி ஒண்ணு நடக்காத ஒரு விஷயத்த நீங்க அப்படி ஒரு நடக்க போகுதுன்னு சொல்லி சீமான் இப்படி பண்றதெல்லாம் சரியான்னு கேட்கறது, உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு அந்த தகுதி முதல்ல இருக்கா? அவர் இந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஜெயிக்க வச்சுட்டு பேசியிருந்தீங்கன்னா அது வேற விஷயம். தோக்கடிச்சுட்டு நீங்க கேள்வி கேட்கறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. இதே கேள்விய நீங்க விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க. விஜய் அவர்கள் தான் சொன்னாரு, நிறைய விஷயம் சொன்னாரு, தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்லி. ஆனா திமுகல இருந்து ஆளை தூக்கிக்கிறாங்க, அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணி வாங்கிக்கிறீங்க, காங்கிரஸ் கூடயும் கூட்டு சேர்ந்துக்கிறீங்க, எல்லா வர்ற கட்சியில வாங்கன்னு சொல்லி எல்லா கட்சியோட சேர்த்துக்கிட்டு, ஏன் சார் நீங்க ஊழல் கட்சி தீய சக்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அவங்கள்ட்ட இருந்தே நீங்க எதுக்கு ஆளை வாங்குறீங்கன்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆளு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு ஆள் நீங்க கேட்டீங்களா? நாங்க தான் கத்திக்கிட்டு இருக்கோம், டே அவங்க தப்பான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா, சொல்றது ஒண்ணு பண்றது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு இருந்தா, கண்ணு முன்னாடி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கேட்க வக்கு இல்ல. நடக்காத ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு இது எப்படி சீமானே பண்ணலாம்? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்படியே வந்து அவங்க நிக்கிறாங்கன்னு வைங்க, பொது வேட்பாளரா சீமானே நிக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ் தேசியத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து நிக்கும் போது ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிங்களா? கிடையாது. சினிமாக்காரன் டக்குன்னு ஒரு ஆள் வரவும் அவர் சீமானனை எந்த அளவுக்கு திமுக மேல வெறுப்பை எடுத்து வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி மாத்தி வச்சிருந்தாரோ டக்குன்னு அவர் வந்து அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கு இப்ப சீமானனை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சத்தியமா சொல்றேன், உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ரிவ்யூ பண்றீங்களே, முதல்ல ரிவ்யூ பண்ணி தொலைங்கடா. அடுத்து விஜய் அவர்கள் வந்து முதல்வர் பதவி பிரமாணம் எடுத்து இது பண்ணும்போது இபி பில், அதாவது கரண்ட் பில் பாத்தீங்கன்னா யூனிட் 200 யூனிட் ஃப்ரீன்னு வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனா முதல்வர் முதல் கையெழுத்தும் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த சொன்னார். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட் ஃப்ரீ. எப்படி 2 மாசத்துக்கு ஒரு தடவை, அதுவும் 500 யூனிட்டுக்கு கீழே நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ. அப்படியும் பாத்தீங்க அப்படின்னா 300 யூனிட்டுக்கு நீங்க பணம் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பை வச்சு விட்டாரு. இப்ப வந்துகிட்டு அப்போ ஒரு ஆப் வச்சாரா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா மக்கள் 1000-2000 வரக்கூடிய அந்த இபி பில்லு 5000, 10,000, 15,000 போயிட்டு இருக்குங்க. மக்கள்லாம் என்ன ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு கரண்ட் வர மாட்டேங்குது, கரெக்டான கரண்ட் இல்ல, எல்லாரும் தெருவுல வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வராத கரண்ட்டுக்கு இவ்வளவு பில்லு. முதலையாச்சும் கரண்ட் வந்துகிட்டு இருந்துச்சு, இபி பில்லு கம்மியா வந்துகிட்டு இருந்துச்சு, அப்போயும் நாங்க அவனை பிடிச்சி திட்டு இருக்கோம். இங்க கரண்டே வர மாட்டேங்குது, வராத கரண்ட்டுக்கு நீங்க 15,000 ரூபாய் பில்லு போட்டு வச்சிருக்கீங்கன்னா யாரா நீங்க? இபி பில் பாத்தீங்கன்னா எனக்கு 5,800 ரூபாய் வந்திருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி 5,800 ரூபாய் வந்ததே கிடையாது. 1,200 ரூபாய் 1,300 ரூபாய் அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில தான் போகும். 5,850 ரூபாய் வந்துருது கரண்ட் பில். எங்களுக்கு நார்மலா வர்றது 11,130 ரூபாய் தான் வரணும். கரண்ட் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் போன மாசம் வரைக்கும் 3,000 சில்லறை 4,000 இப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாசம் மட்டும் 15,000 வந்துருக்கு. கரண்டும் கொடுக்க மாட்டீங்க, வராத கரண்ட்டுக்கு பணமும் வசூலிப்பீங்களா? இது எது? நான் இன்னொன்னு கேக்குறேன், 200 யூனிட் ஃப்ரீ சரியா? அப்ப அந்த 200 யூனிட்டை களி, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த யூனிட்டுக்கு தான் இவ்வளவு பணத்தை வசூலிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு அந்த 200 யூனிட்டே வேணாம்யா. 200 யூனிட் இல்லாமலே நான் நார்மலா விட்டா கூட கம்மியா தான் வரும் போல இருக்கு. இஷ்டத்துக்கு அடிச்சு வச்சிருக்கானுங்க.
என்ன கணக்குல பண்ணியிருக்கானுங்க சத்தியமா புரியல. இவனுங்க ஒரு ஸ்லாட் வச்சிருக்கானுங்க. அதுல என்னன்னா கரண்ட் இந்த யூனிட்டுக்கு இவ்வளவு, இந்த யூனிட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி பயங்கரமா குழப்பி வச்சிருக்கானுங்க. 58 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ போச்சுன்னா மீதி 58 யூனிட்டுக்கு 273 ரூபா வந்திருக்குது. அப்படின்னா 273 வகுத்தல் 58னா 4 ரூபா 70 காசு வந்திருக்குது. இதே போன மாசம் எவ்வளவு வந்திருக்குது? 206 யூனிட் எரிச்சிருக்கேன், எனக்கு பில்லு 263 ரூபா வந்திருக்குது. 206ல மைனஸ் 100 போச்சுன்னா 106 யூனிட்டுக்கு எனக்கு பில்லு எவ்வளவு? 263 வகுத்தல் 106, 2 ரூபா 48 காசு. இதுல எங்க கரண்ட் பில் நீங்க குறைச்சிருக்கீங்க? 2 ரூபா 48 இருந்ததை 4 ரூபா 70 காசு ஆக்கியிருக்கீங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நார்மலா சொல்றேன், சாதாரண அடித்தட்டு மக்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி இது பண்ணுவான்? 1000 ரூபா 2000 ரூபான்றதே அதிகம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட 5000 10,000 சொல்லி நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா மாச சம்பளமே சில பேருக்கு 10,000 தான். அது முழுக்க கரண்ட் பில்லை கட்டிட்டு மத்ததுக்கு என்ன பண்ணுவான்? சோத்துக்கு என்ன பண்றது? என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னும் விசில் அடிங்க, 200 யூனிட் ஃப்ரீயா கொடுப்பாருன்னு சொல்றத நம்புங்க, வேற என்னத்த சொல்ல முடியும்? அடுத்து ஆதவர்ஜனா ஒரு இடத்துக்கு போயிருக்காருங்க. அங்க பத்திரிகையாளர் ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு நம்ம ஆளு தெரிச்சு ஓடி இருக்காப்புல. அவர் கேட்டது என்ன அப்படின்னா, என்ன சார் சுகாதாரத்துறைக்கு வந்து நீங்க 60 நாள் தான் ஆகுது, சுகாதாரத்துறைக்கு மேம்படுத்துறதுக்கு மக்கள் கிட்ட நிதி கேட்டுக்கு இருக்கீங்களேன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு இங்க அவர் சொன்ன பதில் என்னன்ற சொல்றேன். இங்க அரசு அதிகாரிகளா இருக்காங்க, அப்ப இங்க அரசியல் பேசாதீங்க. சார் சுகாதாரத்துறைக்கு வந்து நிதி கேக்குறாங்க சார், பொதுமக்களிடம் நிதி கேக்குறாங்க சார். அதாவது வந்து 60 நாள்ல இதுவரை எந்த அரசும் வந்து அரசு அதிகாரி இருக்கும்போது அரசியல் பேசக்கூடாது. எனக்கு புரியலையே, அரசு அதிகாரிகள் இருக்கும்போது அரசியல் பேசக்கூடாதா? இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு அந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரசு அதிகாரி இருக்கும்போது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது என்னன்னா புதுசா இருக்கு. பதில் தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க, தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லிட்டு போங்க. இது என்ன வேற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. எப்ப அவர் ஓடுன்னு சொல்லி மேடையில் நின்று பாட்டு பாடினாரோ அப்பல இருந்தே வரக்கூடிய எல்லா அமைச்சரும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்து இந்த ரெஸ்ட்ரோ பார் வந்து திறக்க போறாங்க அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பா உணவு சாப்பிட்டுக்கிட்டே வந்து மது அருந்துற மாதிரியான ஒரு விஷயம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நம்ம கார்த்திக் சிதம்பரம், யாரு நம்ம சிதம்பரம் ஐயாவுடைய மகன் கார்த்திக் சிதம்பரத்தை கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? பார் திறக்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, இதுல என்னங்க தப்பு வந்துச்சு? கூட்டணினால என்ன பண்ணாலும் அவங்க ஊனாலும் இவர் ஊன்னு சொல்லுவாரு, அவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னு சொல்லுவாரு, அவர் ஆமானா ஆமான்னு சொல்லுவாரு. நான் அவர் சொல்ற விஷயத்த சொல்றேன். கோவிலுக்கு பக்கத்துல திறக்கக்கூடாது, பள்ளி பக்கத்துல திறக்கக்கூடாது, மத்தபடி திறக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பூர்ண மது விலக்குன்ற கொள்கையை நான் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பார் ஓபன் பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வெறும் இந்த தேவாலயங்கள் பக்கத்துல, பள்ளிக்கூடம் பக்கத்துல அந்த ஏரியா மக்கள் ஏதாவது வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மூடலாம். அப்படியா சார்? கோவில் பக்கத்துல இல்ல, ஸ்கூலு பக்கத்துல இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல திறந்து விட்டுறலாமா? சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கத்துல திறந்து விட்டுறலாமா? ஒரு 4-5 சுத்தி உங்க வீட்டை நடுவில் வச்சு சுத்தி எல்லா பக்கத்தும் பாரை திறந்து விட்டுறலாமா? என்ன சார் பேசுறீங்க? போதை இல்லா தமிழகம் வரணும்னு சொல்லி தானே நீங்க உள்ள வந்தீங்க. நீங்க ரகரகமா விதவிதமா ஒரு பாரை நீங்க திறந்து விட்டு சரக்கை நீங்க சப்ளை பண்ணுவீங்கன்னா அப்ப போதை இல்லா தமிழகம் எங்கே வந்துச்சு? அது சும்மா எழுதுறதுக்கு மட்டும்தானா? மத்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? நடத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா போங்கயா, எல்லாம் போங்காட்டமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நேத்து நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னா மக்களுடைய வீடுகளை வந்து இடிக்கிறாங்க, குறிப்பா அரசு கொடுத்த இடத்தையே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மக்களை வந்து வெளியேற்றிட்டு இடிக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப அந்த மக்கள் உண்மையிலே சொல்றேங்க, அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மக்கள் எல்லாம் கீழே இருந்து மண்ணை தூவி போட்டு நாசமா போயிடுவேன்னு சொல்லி, இது யார சொல்றாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்திருக்கிற அரசாங்கத்தை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மண்ணை இப்படி தூவி விட்டு சாம விட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அவர் சொன்ன விஷயம் இப்ப வரைக்கும் அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை எதையுமே சரியா நிறைவேற்றவே இல்லை. எல்லாத்துலயும் ஒரு கான்ட்ரடிக்ட்.
200 யூனிட் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு யூனிட் ஆக்கிரமிப்பு இருந்தா நீங்க வந்து பணம் கட்டி இருந்தாலோ இல்ல மின் வரி செலுத்திருந்தா இல்ல வீட்டு வரி செலுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து பட்டா கொடுப்போம்னு சொன்னாரு. இல்ல நீ கிளம்பி வெளியே போ, உன்னை வந்து வீட்டை இடிக்கிறோன்ற மாதிரி. எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுதுங்க. எது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது என்னை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டு வாசல்ல வந்து விசில் கோலம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னமோ என்ன புரியுது அப்படின்னா, வீட்டு வாசல்ல வந்து விசில் கோலம் போடுங்கன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், நீங்க வீட்டு வாசல்ல தான் இருக்க போறீங்க, வீட்டை நீங்க இடிச்சு தடமாட்ட போறோன்ற அதை வந்து சூச்சகமா சொல்லியிருக்காரு போல. எனக்கு தெரிஞ்சு விசில் கோலத்தை வீட்டுக்குள்ளே போட்டிருந்தா எனக்கு தெரியும் தவிச்சிருப்பாங்களோன்ற மாதிரி ஒரு தோணுது. இவங்க வெளியே வந்து போட்டதுனால இவங்களை வெளியே வச்சுட்டு வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிட்டானுங்க. அந்த மாதிரிதான் தோணுது. வேற என்னங்க பண்ண முடியும்? நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், பட்டாக்குலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு. இது ஒவ்வொரு இடமா நடக்கிறது எனக்குமே ஒரு விதத்துல டவுட்டா தான் இருக்கு. அவங்களுக்கும் இதே நிலைமை தான் நடக்க போதுன்னு சொல்லி. ஆனாலும் தாவேகா விட்டு கொடுக்காம பேசும்போது நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது அவங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஒரு துளி அளவு கூட மாறாது. சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.